வணக்கம். இது சுபாரம். இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம மதிமால இருக்கிற லவ் குஷ் அதில் இருக்கிற கதா சாராம்ஷ், அதாவது அந்த கதையினுடைய அமைப்பு, அந்த கதை எப்படி ஃபுல்லாக வருது, ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இது ஒரே வீடியோவாக உங்களுக்கு போடாமல் ஒரு 3 வீடியோவாக பிரித்து போடுறேன். ஏன்னா அப்போ தான் இது உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த லவ் குஷ் பார்ட் படிக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் அதில் புரியும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது புரியும். பிதா கி ஆக்ஞா மான்கர் ஸ்ரீராமச்சந்திர 14 சால் வன்மே ரகே. அப்பாவினுடைய கட்டளையை ஏற்றுக்கிட்டு ஸ்ரீராமர் 14 வருஷம் காட்டில் வாழ்ந்தார். வன்மே रखते समय रावण सीता जी का अपहरण करके लंका ले गया. காட்டில் இருக்குது வாழ்ந்த போது அந்த சமயத்தில் ராவணன் சீதாஜியை அபகரித்து தன்னுடைய லங்கைக்கு அழிச்சிட்டு போயிட்டார். ஸ்ரீராம் ஹனுமான் और சுக்ரீவ் கி சகாயத்தா சே லங்கா கயே. ஸ்ரீராமன் ஹனுமார் அப்புறம் சுக்ரீவன் அவங்களுடைய உதவியால் லங்கையை அடைஞ்சார். வஹா உன்ஹோனே ராவணன் கோ மார் கிராயா. அவர் அங்கே போய் போர்லாம் பண்ணி ராவணன் தோற்கடித்தார். அவரை மார்கயான்னா அவரை மர்டர் பண்ணிட்டாரு. வே அப்பனி பத்னி சீதா கோ லேக்கர் அயோத்தியா வாபஸ் ஆயே. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒய்ஃபான சீதாவை அழைச்சிக்கிட்டு அவர் அயோத்தியாவுக்கு திரும்ப வந்தார். அயோத்தியாவாசி பகுத் குஷி ஹுயே. ஸோ இவர் ராமர் வந்த உடனே அந்த அயோத்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஸ்ரீராம் ராஜா பனே और प्रजाओं की भलाई के लिए काम करने लगे. ஸோ ஸ்ரீராமர் அங்கே ராஜாவாக ஆயிட்டு அங்கே இருக்கிற நாட்டு மக்களுக்கெல்லாம் நன்மைகள் செய்ய தன்னுடைய வேலையில் செய்ய ஆரம்பித்தார். ராம் ராஜ்யமே லோக் சுகித்தே. அந்த ராம ராஜ்யத்தில், அந்த ராமருடைய ராஜ்யத்தில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சோர் டாகுவோங்கா பயநகிதா. அங்கே திருடர்கள் கொள்ளையர்கள் அவங்களுடைய பயம்லாம் இல்லாமல் மக்கள் வாழ்ந்தாங்க. ஸ்ரீராம் அக்ஷர் ககத்தே கி ராஜா பிரஜா கா சேவக் ஹை. ஸ்ரீராம் அடிக்கடி சொல்லுவாராம், ராஜா எப்போதுமே மக்களினுடைய சர்வீஸ் பண்ணுறவர், அவங்களுக்கு சேவகராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ராஜாக்கோ अपनी प्रजा के लिए अपना सब कुछ त्यागने को तैयार रखना है. அதுமாரி ராமர் அவர் என்ன சொல்வாராம், ராஜாவாக இருக்கிறவங்க மக்களுக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீராமச்சந்திரனே प्रजा का हाल जानने के लिए कई जासूसों को नियुक्त किया था. ஸ்ரீராமர் அந்த நாட்டு மக்களினுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஹால்னா பொசிஷன், அவங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஸ்பை, ஜாசூஸோனா ஸ்பை, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. வே ஜாசூஸ் ராஜ்யமே கூமத்தேத்தே. ஸோ அந்த ஸ்பைலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிங்டமை சுற்றி வருவாங்க. வே ஜோ தேக்தே और सुनते थे उसका विवरण श्रीराम को देते हैं. அவங்க அங்கே என்ன பார்க்குறாங்களோ என்ன கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ், அந்த விவரங்கள் எல்லாத்தையும் ஸ்ரீராமருக்கு கொடுப்பாங்க. துர்முக் நாமக் ஏக் ஜாசூஸ் தா. துர்முக்னு பேர் கொண்ட ஒரு ஸ்பை இருந்தார். வகு ஏக் தின் சபேரே தோப்பியோங் கே முகலேசே குஜர் ரஹாத்தா. ஒரு நாளைக்கு அவர் காலை நேரத்தில் அந்த துணி துவைப்பாங்களே, தோபியோன்னா துணி துவைக்கிறவங்க, அவங்களுடைய வீடு பக்கத்தில், அவங்க வீட்டு பக்கத்துக்கிட்ட இவர் போகிறாரு. வஹா ரஜக் நாமக் ஏக் தோபி தா. அங்கே ரஜக்னு பேர் கொண்ட ஒரு தோபி இருந்தார், அந்த துணி துவைக்கிறவர். வகு அப்பனி பத்னி சே கஹ் ரஹா தாக்கி தும் கல் ராத் கிசி கே கர்மே ரஹர் லவுட்டி ஹோ. அவர் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தாராம், நீ நேற்று நைட்டு போயிட்டு எந்த வீட்டில், யார் வீட்டில் தங்கிட்டு இப்போ திரும்ப இங்கே வந்திருக்க, இஸ்லியே தும் யஹா ரகனே லாயக் நகி ஹோ. அதனால் இந்த வீட்டில் உனக்கு வசிக்கிறதுக்கு பிளேஸ் கிடையாது, லாயக், நீ இந்த வீட்டில் வசிக்கிறதுக்கான அந்த தகுதியை இழந்துட்ட அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸ்ரீராம்னே பராயே கே கர்மே ரஹர் ஆனேவாலி பத்னி கோ அப்பனே கர்மே ஸ்தான் தியா. அப்போ அவர் அதோடையே என்ன சொன்னாராம், ஸ்ரீராம்
தன்னுடைய ஒய்ஃப் வந்து அந்த லங்கையில் யாரோட வீட்லேயோ போய் இருந்தாலும் அவளை தன்னுடைய வீட்டில் அவருக்கு இடம் கொடுத்துருக்காரு. அதுமாரி நான் கிடையாது. நான் மைம் ராமச்சந்திர ஹூம், நான் ஒன்றும் ராமர் இல்லை. நான் ஹீ மைம் யஹ் கல்தி கருங்கா, நான் இந்த தவறை எப்போதுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த தோபி ரஜக் சொல்கிறாரு. தோபி கி பாத்தே சுன்கர் துர்முக்கு சகித் ஹோ கயா. இந்த தோபி இதுமாரி பேசுகிறத கேட்ட உடனே அந்த துர்முக் வந்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக அவரை பார்த்துட்ருக்காரு. என்ன இவன் வந்து இப்படி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. வகு ஸ்ரீராம் கே பாஸ் கயா ஒரு டர்த்தே டர்த்தே எஹ் சாரி பாத்தே பத்தாயி. அவர் நேர ஸ்ரீராமருடைய பக்கத்தில் அவர் அருகில் வந்துட்டு, ஏன்னா அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லணும். ஸோ அதனால் பயந்துட்டு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. எஃகு சுன்கர் ஸ்ரீராம், இதை கேட்டு ஸ்ரீராமர் பேகோஷ் ஹோகையே, அவருக்கு வந்து மயக்கம் வந்துடுச்சு இதை கேட்ட உடனே. ஜப் உன்கோ கோஷ் ஆயா துர்முக் உசசே ஆக்ஞா லேக்கர் சலா கயா. ஸோ அவர் வந்து ஒரு நினைவுக்கு வந்து திரும்பவும் தன்னுடைய நினைவுக்கு வந்து துர்முக் கிட்ட கட்டளை இடுறாரு, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீராம் சோச்சனே லகே கி மைம் ஜானதா ஹூம் கி சீதா நிர்தோஷுகை. ஸ்ரீராம் வந்து அப்போ யோசித்து பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீதா வந்து குற்றமற்றவள், நிர்தோஷ்னா குற்றமற்றவள். மகர் மேரி பிரஜா உசசே பிரசன்னகை, ஆனால் என்னுடைய நாட்டு மக்கள் வந்து இதில் சந்தோஷம் அடையலை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இஸ் பரிஸ்திதி மே முஜே கியா கர்னா ஹை. ஸோ இந்த நிலைமையில் இதமாரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ராஜா கோ பிரஜா கே சாம்னே அச்சா ஆதர்ஷ் பிரஸ்தூத் கர்னா சாகியே. ஆனால் ஒரு ராஜாவாக இருக்கிறவங்க மக்களுக்கு முன்னால் வந்து ஒரு நல்ல ரோல் மாடலாக தான் இருக்கணும். ஆதர்ஷ்னா ஐடியல், இவரை மாரி ராஜா இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியலாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ராமர் விரும்புகிறாரு. பிரஜா கா चाल चलन खराब न हो इसके लिए मुझे सीता को त्यागना चाहिए. ஸோ அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடியே நடந்துக்கணும், அதுமாரி நம்ம நடந்துட்டால் தான் நல்லது அப்படின்னு நினச்சி சீதாவை வேணால் நம்ம தியாகம் பண்ணிடலாமா, அதாவது அவளை விட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸ்ரீராம்னே இஸ் சம்பந்தமே குரு வசிஷ்ட சே சலாகுமாகி. ஸ்ரீராம் வந்து இது சம்பந்தமாக தன்னுடைய குருவான வசிஷ்டர்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு போகிறாரு. वशिष्ठ ने कहा कि ராஜா के लिए प्रजा की सब कुछ है. அப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு, ராஜாங்கிறவர் மக்களுக்காக எல்லாம் செய்யணும். பிரஜா के लिए ராஜா குச்சு மே தியாக் சக்தா ஹை. ஸோ அந்த பர்சனாக இருக்கிறவங்க வந்து ராஜா வந்து குச்பி எதாக இருந்தாலும் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். தும் துனியா கோ யஹ் दिखातो की एक मामूली नागरिक की बातों का भी ராஜா கே தில் மே கித்தனா மான் ஹை. ஸோ இந்த உலகத்தில் வந்து நீ பார்க்கும்போது, அதாவது ஒரு ஆர்டினரியான சிட்டிசனாக இருக்கிறதோட அதை தவிர ராஜாவோட மனசில் எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீ நிரூபிக்கணும்னா फिर श्रीराम ने अपने भाइयों को बुलाकर इस संबंध में पूछा. ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, இந்த வசிஷ்டர் வந்து இதுமாரி அட்வைஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் ஸ்ரீராமர் வந்து தன்னுடைய சகோதரர்களில் கூப்பிட்டுட்டு இது சம்பந்தமாக பேசுகிறாரு, இது சம்பந்தமாக கேள்வி கேட்குறாரு. பாயோனே கஹா கி பாபி சீதாஜி பவித்ரகை. அப்போ அவருடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க, பாபின்னா அண்ணி சீதா வந்து ரொம்ப பவித்திரமானவங்க. தோபி அஞ்ஞானிகை, அந்த தோபி வந்து படிப்பறிவு இல்லாதவன், அதாவது அறிவில்லாதவன். அஞ்ஞானினா அறிவில்லாதவன், அன்பட்டுகைனா படிப்பறிவு இல்லாதவன். உஸ்கி பாத்தோம் பர் தியான் தேனே கி ஜரூரத் நகி. ஸோ அவன் சொல்கிறது மேலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும்னு தேவையில்லை. சீதாஜி கோ மகள் சே நிக்கலனா டீக் நகிகை. சீதாஜியை அந்த மகள்லேருந்து நீங்கள் வெளியில் அனுப்புறது வந்து சரியான விஷயம் கிடையாது. எஹ் படா அந்யாய் ஹோங்கா. ஸோ இது ஒரு பெரிய அந்நியாயமாக கருதப்படுது. மகர் ஸ்ரீராம்னே அப்பனா விசார் நகி பத்தலா. ஆனால் ஸ்ரீராமர் வந்து தன்னுடைய அந்த எண்ணத்துலேருந்து அவர் மாறணும் அப்படின்னு நினைக்கல. உன்ஹோனே லக்ஷ்மண் கோ ஆஞ்ஞாத்தி கி தும் சீதா கோ ஜங்கல் மே சோடு ஆவோ. ஸோ உடனே லக்ஷ்மணன் சொல்கிறாரு, லக்ஷ்மணனுக்கு கட்டளை இட்டு நீ சீதாவை கொண்டு காட்டில் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மணன் ஏக்கு சுன்கர் துக்கி ஹுவா வகு சீதாஜி கே பாஸ் கயா. ஸோ லக்ஷ்மணன் வந்து இதை கேட்ட உடனே ரொம்ப துக்கம் அடைஞ்சு சீதா கிட்ட வராரு. உஸ்னே
சீதாஜி சே சச்சி பாத் நகி பத்தாயி, அவர் நேராக வந்து சீதாஜி கிட்ட வந்து எல்லா உண்மையையும் சொல்லலை. வகு बोला कि भैया श्री राम ने आज्ञा दी है कि मैं आपको जंगल ले जाकर कृषि मुनियों का आश्रम दिखाऊंगा திகாலாவு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் வந்து சீதா கிட்ட போய் சொல்கிறாரு, ஸ்ரீராமர் வந்து கட்டளை இட்டிருக்காரு, நம்மளை வந்து காட்டுக்கு போயிட்டு அங்கே ரிஷி முனிவர்கள் அவங்களுடைய ஆசிரமத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வன் ஜானே கி பாத் சுன்கர் சீதாஜி பேகத் குஷ்குயி. ஸோ காட்டுக்கு போகிறோம் அப்படின்னோடனே கேள்விப்பட்டுட்டு சீதா வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. வே तुरंत तैयार हो गए, அவங்க உடனே ரெடி ஆகுறாங்க. उन्होंने मुनियों की कृषियों को भेंट देने के लिए बहुत से गहने और कपड़े ले लिए. அவங்க வந்து அங்கே இருக்கிற முனிவர்களினுடைய ஒய்ஃபு, ஸ்ரீயோனா ஒய்ஃபு, அவங்களுக்கு நிறையா ப்ரைஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நகைகள் துணிகள் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. फिर सासों को नमस्कार किया और उनका आशीर्वाद लेकर रथ में जा बैठी. அவங்க நேர தன்னுடைய மாமியாரெல்லாம் வணங்கிட்டு அந்த ரதத்தில் போய் ஏறி உட்காடுறாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு. घने जंगल के बीच पहुंचने के बाद लक्ष्मण ने सीता जी से कहा कि भाभी जी, भैया ने मुझे आदेश दिया है कि मैं आपको इस जंगल में छोड़कर अयोध्या लौट जाऊं. அதாவது அடர்ந்த காடு பக்கத்தில் அடைந்த பிறகு லக்ஷ்மணன் வந்து சீதா கிட்ட சொல்கிறாராம், அண்ணி இதுமாரி அண்ணன் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, உங்களை வந்து இந்த காட்டிலேயே விட்டுட்டு அயோத்தியாவுக்கு என்னை திரும்ப வர சொன்னார். எக்கு சுன்கர் சீதாஜி தில்மிலா ஊட்டி. இதை கேட்ட உடனே அவங்க வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆறாங்க. பாவ்கே நீச்சே ஜமீன் ஃபிசலனே லகி. அவங்க அப்படியே அவங்க கால்கள் வந்து நடுநடுங்கிற அளவுக்கு அந்த தரை நடுநடுங்கிற அளவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆறாங்க. உன்ஹோனே இஸ் நிர்ணய கா காரன் பூச்சா தோ லக்ஷ்மண் நே சாரி பாத்தே பத்தாயி. ஸோ இந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக லக்ஷ்மணன் வந்து நடந்த எல்லா கதையும் அவங்களுக்கு சொல்கிறாரு. சீதாஜினே லக்ஷ்மண் சே கஹா கி ஹே தேவர். சீதாஜி உடனே வந்து லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாங்க, ஹே தேவர்னா மைத்துனரே அப்படின்னு அர்த்தம். जंगली जानवरों से भरे इस वन में तुम मुझे अकेले छोड़कर किस तरह जाओगे. இந்த அடர்ந்த காட்டில் என்னை வந்து விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்களா, என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்களா, நான் எப்படி இங்கே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எஹா கவுன் மேரி ரக்ஷா கரேங்க, இங்கே யார் என்னை காப்பாற்றுவாங்க. கியா மேரே சுவாமி இத்தனை நிர்தயி ஹோகையே, என்னுடைய சுவாமி வந்து இவ்வளோ ஒரு இரக்கமற்றவராக ஆகிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மண் சீதாஜி சே கஹா கி பாபிஜி. லக்ஷ்மண் சீதாஜியை பார்த்து சொல்கிறாரு, அண்ணி ஆப்பு ஃபிக்ர மத் கீஜியே, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. எஹாம் பாஸ் கி வால்மீகி முனிக்கா ஆசிரம், இங்கே பக்கத்தில் தான் வால்மீகி முனிவரோட ஆசிரம் இருக்குது. ஆப்பு வஹா ஜாயியே, நீங்கள் அங்கே போய் இருங்க. இத்தனா கஹர் லக்ஷ்மண் லவுட்னே லகா. இதை சொல்லிட்டு லக்ஷ்மணன் வந்து கிளம்பிடுறாரு. தப்பு சீதாஜி நே லக்ஷ்மண் சே கஹா கி ஹே தேவர். அப்போ சீதாஜி லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாங்களாம், மைத்துனரே மேரே சுவாமி சே கஹு தோ கி மை உன்சே நாராஜ் நகி ஹூ. நான் என்னுடைய சுவாமியை வந்து நினச்சி அவர் மேலே எந்த கோபமும் படலை. பிரஜாக்கி பலாயி கேலியே உன்ஹோனே முஜே தியாகுகை. அவர் வந்து மக்களினுடைய நன்மைக்காக என்ன தியாகம் பண்ணிட்டாரு. மைம் மைம் சமஜ் பா ரகிஹூ, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆத்தே சமய் மைம் உன்கோ தேக் நகி சகி, ஆனால் நான் வரும்போது அவரை பார்க்காம வந்துட்டேன். முஜே இசி பாத்துக்கா துக்கை, அதுதான் எனக்கு ரொம்ப துக்கமான விஷயமா இருக்குது. ஜங்கல் மே சீதாஜி ஜஹாம் பைட்டி தி வஹாசே தோடி தூர் பர் வால்மீகி முனி கா ஆசிரம் தா. காட்டில் அவங்க எந்த இடத்துல உங்காத்துன்னு இருக்காங்களோ அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வால்மீகி முனிவரோட ஆசிரமம் இருக்குது. முனி பாலகோனே சீதாஜி கோ தேக்கா ஒரு வால்மீகி. அந்த வால்மீகிட்ட படிக்கிற பசங்க எல்லாம் சீதாஜியை பார்த்துட்டு வால்மீகி கிட்ட போய் சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.